கார்த்திகை தீபம் விளக்கு வச்சு அதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய ப்ராசஸ் ஆகும். இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். விளக்கு வச்ச இடம் எப்படினாலும் கரையாக இருக்கும். அது வந்து நம்ம ஃபேஸ் பவுடரோ இல்லை மைதா மாவு கோதுமை மாவு ஏதோ போட்டு தடவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு 2வது தண்ணி வச்சு தொடச்சிங்கன்னா உங்களுக்கு வழுக்காமல் இருக்கும். எண்ணெய் பிசுக்கும் போயிடும். இப்போ விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா ஒரு 2-3 ஸ்பூன் நல்லா நம்ம வாஷிங் பவுடர் எதுனாலும் ஓகே தான், அதையும் போட்டுட்டு நம்ம லிக்விட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறது இல்லாட்டி சோப் ஆயில் இல்லை ஷாம்பு எதுனாலும் ஓகே, அதுவுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஹாட் வாட்ரு இல்லாட்டி பச்சை தண்ணி எதுனாலும் ஓகே தான் போட்டு நல்லா அது கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க விளக்கெல்லாம் திரியை மட்டும் எடுத்து போட்டுட்டு விளக்க மட்டும் எல்லாத்தையுமே அந்த தண்ணியில் எடுத்து வச்சுருவோம். நல்லா அது ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம், நமக்கு ஜாஸ்தி நேரம் ஊறினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு பிசுக்கு எல்லாமே அந்த எண்ணெயில் அப்படியே இறங்கிரும். இப்போ ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தா அந்த தண்ணியில் பாருங்கள் எல்லா பிசுக்குமே போயிடும். ஒரு பிசுக்கு கூட இருக்காது. முனை மட்டும்தான் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதனால் நம்ம வேஸ்ட்டான ஒரு ப்ரஷ் எடுத்து கையில் அந்த முனையை மட்டும் தேய்ச்சி எடுத்துருவோம். கழுவுறதுக்குமே ஜாஸ்தி தண்ணி தேவைப்படாது. ஸ்க்ரப்பரோ சோப்போ திரும்ப நம்ம யூஸ் பண்ணணும்னே அவசியம் கிடையாது. அந்த முனையை மட்டும் தேய்ச்சிட்டோம்னாவே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அப்போ க்ளீன் பண்ண விளக்கெல்லாம் வந்து நம்ம நல்லா ஒரு பேப்பர் டவல் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துருவோம். ஒரு பிசுக்கு கூட இல்லை பாருங்கள். இப்போ இந்த விளக்கில் இப்போ காய வச்ச விளக்கெல்லாம் நல்லா மொட்டை மாடியில் வெயிலில் போட்டோம்னா நமக்கு எண்ணெய் சிக்கு வாடை இருக்காது. அதே மாதிரி காஞ்சதுக்கப்புறமா நல்லா நம்ம ஒரு பாக்ஸில் ஒரு பேப்பர் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் இயர் நமக்கு வாடையே இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.